அத்தசி புஷ்ப சங்காஷம் ஹார நூபுர சோபிதம் ரத்ன கங்கண கேயூரம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். பாரதத்தினுடைய 2 பகுதிகளில் கண்ணனோடு தொடர்புபட்ட தலங்களை நாம் காணலாம். ஒன்று உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விரஜபூமி. அங்குதான் கண்ணன் பிறந்தார், வளர்ந்தார். அதற்கு பிறகு தன் ஊர் மக்களோடு கூட பல ஆண்டுகளுக்கு கண்ணன் வாழ்ந்து அரசனாக இருந்தது துவாரகை என்று குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய திருத்தலத்தில்தான். அந்த துவாரகையும் 108 திருத்தலங்கள் திவ்ய தேசங்களுக்குள்ளே ஒன்றாக கணக்கிடப்படுகிறது. அதன் பெருமைகளையும் வரலாற்றையும் பார்ப்பதற்குத்தான் நாம் தற்போது வந்துள்ளோம். கடந்த பகுதியில் மதுரையிலிருந்து கண்ணன் ஏன் வெளியேறினார், எதற்காக அங்கிருந்தவர்களை காலி செய்து கொண்டு துவாரகை என்கிற ஊருக்கு வர நேர்ந்தது என்கிற சரித்திரத்தை மட்டும் பார்த்தோம். அந்த சரித்திரத்தில் கண்ணன் காலயவனால் துரத்தப்பட்டு பல தூரம் ஓடி வந்து ஒரு மலை குகைக்குள்ளே நுழைந்தார். அங்கு முச்சுக்குந்தன் தூங்கிக் கொண்டிருந்தான். அவனை எழுப்பி அவன் கண் பார்வை பட்டு காலயவனன் அழிந்து போனான். முச்சுக்குந்தனுக்கு கண்ணன் அனுக்கிரகம் செய்தார் என்கிற கதையை பார்த்தோம். இது எல்லாம் நடந்தது இந்த டாக்கூர் துவாரகா என்கிற இடத்தில்தான். இது இருப்பது அகமதாபாத் நகரத்துக்கு அருகிலே ஆனந்த் என்கிற ஒரு ரயில் நிலையம் உள்ளது. அந்த ஆனந்த் ரயில் நிலையத்திலிருந்து ஒரு மணி நேரம் பிரயாணம் கிழக்கு நோக்கி செய்தோம் என்றால் இந்த டாக்கூர் துவாரகா என்கிற இடத்தை வந்து அடையலாம். இந்த இடத்தில் ரணச்சோடு ராய் என்கிற அழகான திருநாமத்தோடு கண்ணன் சேவை சாதிக்கிறார். யுத்தத்தை விட்டு ஓடி வந்த பயந்தாங்குள்ளி அரசன் என்று இதற்கு பெயர். காலயவனோடு நேரே இருந்து சண்டையிடாமல் கண்ணன் ஓடித்தானே வந்தார். அவன் கையில் பிடிப்பது போல கிட்டக்க ஓடுவாராம். அவன் கிட்டக்க வந்துட்டா திடீர்னு வேகமாக ஓடுவாராம். அவன் மறுபடியும் தள்ளி இருக்காரேன்னு வேகத்தை கூட்டி ஓடி வருவான். மறுபடியும் பிடிக்க வரும்போது இன்னும் வேகமாக ஓடுவாராம். இப்படி காலயவனனை ஏமாற்றி இவ்வளவு தூரம் பகவான் அழைத்து வந்தார். அவருடைய கோவில்தான் இந்த இடத்தில் அமைந்துள்ளது. இங்கு இருக்கக்கூடிய மூர்த்தி எப்போதும் இங்கிருந்தவர் அல்ல. இதில் ஒரு அழகான செய்தி ஊர் மக்கள் சொல்லக்கூடியது, இங்கு நாம் தரிசிக்கக்கூடிய விக்கிரகம் முன்னால் கோமதி துவாரகான்னு இருக்கிறதே, கடற்கரையிலேயே குஜராத்தினுடைய கடற்கரை மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த கோமதி துவாரகை தான் பிரதானமான திவ்யதேசம். அந்த இடத்தில் இருந்த பெருமானுடைய விக்கிரகத்தை தான் இந்த ஊருக்கு எடுத்து வந்தார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. பல ஆண்டுகள், பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் போடானா என்று ஒரு பக்தர் இருந்தாராம். அவர் டாக்கூர் துவாரகையிலிருந்து விடாமல் வருஷம் புறப்பட்டு கோமதி துவாரகைக்கு போய் பகவானை தரிசித்து விட்டு வருவாராம். அவ்வளவு தூரம் நடந்து போய் வருவதற்கு அவருக்கு கால் தள்ளாமல் போயித்து, வயதாகிவிட்டது, போக முடியாமல் கஷ்டப்பட்டார். அப்போது ஒரு முறை இவர் கோமதிக்கு சென்றிருந்த போது கண்ணனே கருணைப்பட்டு நான் உம்மோடு வந்து விடுகிறேன் என்று சொல்ல அந்த விக்கிரகத்தையே எழுந்தருள பண்ணி கொண்டு இந்த டாக்கூர் துவாரகைக்கு கொண்டு வந்தாராம். வரும்போது அங்கிருந்த மக்கள் அதிகாரிகள் எல்லாம் துரத்தி கொண்டு வந்து விக்கிரகத்தை கொடுன்னு கேட்டார்கள். அப்ப அவர் சொன்னார், நான் அந்த விக்கிரகத்துக்கு சரியான எடை, சரிக்கு எடைக்கு தங்கம் கொடுத்து விடுகிறேன், இந்த விக்கிரகத்தை என்னிடத்துல கொடுத்து விடுங்கோள்னு பக்தர் சொன்னார். சரின்னு ஒப்புக்கொண்டார்கள். தன்னுடைய மனைவி, அந்த மனைவியினுடைய மூக்குத்தியை எடுத்து கண்ணனுடைய விக்கிரகத்தை தராசில வச்சாராம். மனைவியினுடைய தங்க மூக்குத்தியை ஒரு தராசில வச்சாராம். 2 சமமா இருந்துதான். கண்ணனே தன்னுடைய எடையை குறைத்து கொண்டு அந்த மூக்குத்தி தான் என் பக்தனிட்ட இருக்கு, அதை மட்டும்தான் அவரால் கொடுக்க முடியும், என்னை பெறுவதற்கு தன்னிடத்தில் இருக்கும் அனைத்து செல்வத்தையும் கொடுப்பதற்கு துணைந்து விட்டாரே, அப்ப என் எடையையே குறைத்து கொள்ளுகிறேன் என்று பகவான் தன் எடையை குறைச்சின்றாராம். அப்படி தங்கத்தை கொடுத்து இந்த பெருமானை கொண்டு வந்து இந்த இடத்திலே பிரதிஷ்டை செய்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு பக்தனுக்காக தான் இருந்த துவாரகையை விட்டு பகவான் இந்த இடத்துக்கு வந்து ரணச்சோடு ராய் என்கிற பெயரோடு காட்சி அளிக்கிறார். அவருக்கு அழகான ஒரு கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. மேற்கு நோக்கின கோவில், மேற்கு கடலை நோக்கித்தான் பகவானுடைய கோவில் இருக்கிறது. மேற்கு பக்கத்தில் ஒரு பிரதானமான துவாரம், மற்ற 3 பக்கங்களிலும் சின்ன சின்ன வாசல்கள் இருக்கின்றன. பிரதானமான வாசல் மகாத்வாரம் என்பது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நாம் நுழையும்படிக்கு இருக்கிறது. நுழைந்தவுடனே 2 பக்கம் பெரிய தீபஸ்தம்பங்கள்,
பெரிய நல்ல கல்லுல கட்டப்பட்ட 2 தூண்கள் போல் இருக்கின்றன. அதுல எல்லா இடத்திலும் தீபங்களை ஏற்றி வைத்து அழகுபடுத்துகிறார்கள். அந்த 2 தீபஸ்தம்பங்கள் 2 பக்கம் இருக்கும். நடுவுல நேர பகவானை சேவிப்பதற்கான படிக்கட்டுகள் ஏறி செல்லுகின்றன. ஏறினோம்னா அழகான ஒரு மகாமண்டபம். அந்த மகாமண்டபத்துக்கு முன்னாடியிலிருந்து ஏறலாம், வலது பக்கத்திலிருந்து ஏறலாம், இடது பக்கத்திலிருந்து ஏறலாம். ஏற முடியாதவர்களுக்கு லிஃப்ட் வசதியும் வச்சிருக்கா. முன்னாடி காலத்துலலாம் கிடையாது. இப்போ யாராவது கால் சரியில்லை, ஏற முடியவில்லை, இல்லை வீல் சேர்ல வரான்னா அவ எப்படி கண்ணனை சேவிப்பது? பக்கத்திலேயே ஒரு லிஃப்ட் வச்சிருக்கா. ஏறினோம்னா அப்படியே அது முதல் மாடி கொண்டு போய் நேர கர்ப்பகிரகத்துக்கு கழிகளே அழைத்து கொண்டு போய் விடுகிறது. அந்த மகாமண்டபத்தில் ஏறினோம் என்றால் மேலே நிறைய கயறுகளை பிடித்து கொண்டு ஒரு 4-5 பேர் தொங்கிட்டு இருப்பா. எதுக்கு தொங்குகிறார்கள்னால் நம்மளை வேகமாக போக சொல்லணுமோ இல்லையோ, கையில் தடி வைத்துக்கொண்டு துணியை சுற்றி வைத்துக்கொண்டு நாம் வரும்போது ரொம்ப நாடி நின்று சேவிச்சோம்னா போகிறோம். ரொம்ப நாடி சேவிச்சா மனசு உருகி போயிடும். அப்புறம் இந்த ஊரை விட்டு போக மாட்டீர்கள், வேகமாக போன்னு நம்மை தட்டி அனுப்புவதற்காக அங்கேயே துணியை சுத்திண்டு மேலே சீலிங்கில் இருந்து கயிறு தொங்கிட்டு இருக்கும். அந்த கயிறை பிடிச்சு தொங்கிண்டே இவர்கள் எல்லாம் நம்மை தட்டி அனுப்புகிறார்கள். இத்தனை நிறைய கமோஷன், இங்கும் அங்கும் மக்கள் சத்தம் போட்டு கொண்டு வருவார்கள். அப்படி நெருங்கி போனோம்னால் ஓரளவுக்கு நெருங்கி போகலாம். இந்த ஊரில் ஒரு சிறப்பு எண், இந்த ஊர் மட்டுமல்ல, பொதுவாகவே இந்த துவாரக பக்கத்தில் இந்த சிறப்பு உண்டு. என்னவென்றால் பெண்களுக்குத்தான் முதல் உரிமை உண்டு. பகவானை சேவிப்பதற்கு 2 கியூ இருக்கு. முதல் வரிசை, அவருடைய கர்ப்ப கிரகம் வாசல் வரைக்கும் ஒரு வரிசை போகுமோ இல்லையோ, அதில் ஆண்களுக்கு அனுமதியே கிடையாது. பெண்கள் மட்டும்தான் கிட்டக்க போய் சேவிக்கலாம். ஆண்கள் எல்லாம் பின்னால் இருந்து ஒரு 10 அடி தன்னை ஒரு பேரிகேடு போட்டிருப்பா. அந்த தடுப்புக்கு பின்னால் இருந்து தான் ஆண்கள் பகவானை தரிசிக்க வேண்டும். பெண்கள் மட்டும் வலது பக்கத்தில் ஒரு வாசல் உண்டு. அது வழியாக போனால் கிட்டக்க போய் நாம் வாங்கிட்டு வந்த பிரசாதத்தை பகவானுக்கு சமர்ப்பிக்கலாம். அங்கே இருக்கிற துருத்துழாய் என்ன பிரசாதம் கொடுக்குறாளோ வாங்கிக்கலாம். இதெல்லாம் பெண்களுக்கு இந்த உரிமை உண்டு. நமக்கு முடிஞ்சால் வேஷம் போட்டுக்கொள்ள வேண்டும். அந்தந்த இடத்துக்கு போகிறச்சு அதை போல் நடந்து கொள்ளணுமோ இல்லையோ. பராசர பட்டர் என்று ஒரு பெரியவர் இருந்தார், ஸ்ரீரங்கத்திலே வாழ்ந்து வந்தார். ஒரு சமயம் கிருஷ்ண ஜெயந்தி, ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் வந்தது. அது முடிந்த உடனே உரியடி உற்சவம். அடுத்த நாள் ஸ்ரீரங்கத்தில் உரியடி உற்சவம் உண்டு. திடீரென்று இந்த பக்கம் எல்லாரும் வைதிகர்கள் பிராமணர்கள் எல்லாம் நின்று கொண்டிருந்தார்களா, அவர்களோடு பராசர பட்டரும் பெரிய ஆச்சாரியன் நின்று கொண்டிருந்தார். திடீரென்று இந்த கோஷ்டியிலிருந்து விலகி போய் இந்த பக்கம் எல்லாம் இடையர்கள், உரியடி உற்சவத்துக்காக இடையர்கள் எல்லாம் வந்திருப்பார்களே, அவர்களுக்கு நடுவில் போய் பராசர பட்டர் நின்று கொண்டிருந்தாராம். பார்த்தவர்களுக்கு புரியவே இல்லை. ஒரு மணி நேரம் அங்கே நின்றுட்டு எல்லா உற்சவம் எல்லாம் முடிஞ்ச பிறகு பட்டர் திரும்ப வந்தார். எல்லாரும் கேட்டார்கள், ஏன் இந்த பக்கத்தை விட்டுட்டு அங்கே போனீர், ஏன் அவர்களோடு போய் நின்னீர்னு கேட்டார்களாம். அப்போ சொன்னார், இன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி உரியடி உற்சவம், கண்ணனுடைய நம்பெருமானுடைய கண் பார்வை நம்ம பேரெல்லாம் படவே படாது. இடையர்களை மட்டும்தான் கண்ணன் இன்னைக்கு பார்க்க போகிறார். அவர் கண்ணு எங்க படுமோ அங்கு நாம இருக்கணுமே தவிர நான் இருக்கிற இடத்துல அவர் பார்க்கணும் எதிர்பார்க்க முடியுமா? அதனால இன்றைக்கு உங்களோடு நின்னா அனுகிரகம் கிடைக்காது, இடையர்களோடு நின்னால்தான் அருள் கிடைக்கும் என்று அங்கு போனேன்னு தெரிவித்தாராம். அதை போல டாக்கூர் துவாரகைக்கு போனோம்னா பெண்களுக்குத்தான் அனுகிரகம், அவர்கள் தான் கிட்டக்க போய் சேவிக்கணும். அப்படி மனோகாரியான மூர்த்தி, ரொம்ப அழகான திருமேனி, சதுர்புஜங்களோடு நன்னா ஒரு 4.5 அடிக்கு பகவான் உயரமாக இருக்கிறார். நன்னா சுத்தி வெள்ளியில வேயப்பட்ட ஒரு தூண், அந்த சுவற்றுக்கு முன்னால் கருப்பான திருமேனி. கருப்புன்னா சாதா கருப்பு இல்லை, நம்ம ஊர் பக்கம் இருக்கிற பெருமாள் சிலா திருமேனியும் கருப்பு தான். அங்கே போனால் அப்படியே வழுவழுன்னு, அது ஒரு விதமான கல், டச் ஸ்டோன்னு சொல்கிறா. அந்த விதமான கல் சிலையிலே பகவான் அமைக்கப்பட்டிருக்கிறார். கண்ணவெல்லாம் அப்படியே வழண்டே இருக்கும். அப்படி அழகான திருமேனியோடு 4 கரங்களிலே நின்ற திருக்கோலத்தில் மேற்கு நோக்கி நின்று கொண்டு பகவான் காட்சி அளிக்கிறார். ரணச்சோடு ராய் என்று பகவானுக்கு திருநாமம். பெரிய சிகை அலங்காரம், நிறைய அலங்காரங்களை பகவானுக்கு மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். இந்த பக்கம் வந்தாலே அது ஒரு கருத்து உண்டு. நாம தட்சிணத்தில் நம்முடைய பாரதத்தின் தெற்கு பகுதியில் பாண்டிய நாடு சோழ நாடெல்லாம் போனோம்னால் பகவான் ஒரு அலங்காரம் பண்ணிட்டார்னா அந்த வேஷ்டியோடு தான் நாள் முழுக்க இருப்பார். கார்த்தால 7 மணிக்கு விஸ்வரூபம் ஆயிடுத்துன்னா 12 மணி வரைக்கும் சேவிக்கலாம். திரும்ப 4 மணிக்கு திறந்தார்கள் என்றால் 7:30 8 மணி வரைக்கும் சேவிக்கலாம் இல்லையோ. இந்த ஊரில் அப்படியெல்லாம் கிடையாது. கண்ணன் சின்ன குழந்தை தானே, 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு தான் ஒரு தரிசனம், அப்புறம் கதவு சாத்திடுவா. காலையிலே 6:45 மணிக்கு மங்களஹாரதின்னு நடக்கிறது. அப்பதான் கண்ணன் எழுந்துக்கிறார். 6:45 எழுந்து மங்களஹாரதி ஆச்சா, 6:45 8:30 மணி வரைக்கும் கண்ணனை சேவிக்கலாம். 8:30 மணிக்கு மூடிடுவா. 8:30 9 யாரும் அவரை சேவிக்க முடியாது, அவர் ஓய்வு எடுத்துக்கொள்ளுவார். அதுக்கப்புறம் வந்தா பாலபோகம், ஸ்ருங்காரபோகம், குவால் போக் அப்படின்னு 3. பாலபோகம்னா சிற்றுண்டி, ஸ்ருங்கார போகம்னா நன்னா வக்கனையா வச்சுன்னு சாப்பிட்றது, அப்புறம் குவால்னா இடையன்னு அர்த்தம். இடையர்கள் என்ன சாப்பிடுவாளோ அப்படி பகவான் சாப்பிடுவார்.
பொதுவாக இந்த பக்கத்திலேயே பச்பன் போக் சப்பன் போக்னு சொல்லுவா. 56 விதமான பொருள்களை பகவான் தினமும் கண்டருளுவார். 56 ஐட்டம் டிஷ் சாப்பிடுவாராம். அதை பிரிச்சு பிரிச்சு பாலபோகம், மங்களபோகம், குவாலபோகம், ஸ்ருங்கார போகம், ஷியாம் போக் சாயங்காலம் சாப்பிட்ற போகம் என்று பிரிக்கிறார்கள். அப்ப மறுபடியும் 9லிருந்து 10 பகவானை சேவிக்கலாம். 10லிருந்து 11 மூடிடுவா. 11லிருந்து ஒரு 12 அப்பதான் ராஜ்போக் முழு மத்தியானம் சாப்பிடணுமே பகவான். அந்த ராஜபோகத்தை முடிந்து ஹாரத்தி நடக்கிறது. 12 மணியோட கோவிலை மூடிடுவா. திரும்ப சாயங்காலம் வந்து 4:15 மணிக்குத்தான் உத்தாபன் ஆரத்தி. மறுபடியும் பகவான் எழுந்து கொள்ள வேண்டுமே. தூங்கி எழுந்திருக்கிறார் கண்ணன், அதுக்கு ஒரு ஹாரதி. 4:15லிருந்து 5 மணி வரைக்கும் சேவிக்கலாம். 5லிருந்து 5:30 வரைக்கும் கிடையாது. 5:30 மணிக்கு சயன ஹாரதி. சுவாமி சயனம் சாயங்காலம், ஏன்னா கண்ணன் சின்ன குழந்தை, 6 மணி ஆனால் தூக்கம் வந்துடுறது கண்ணனுக்கு. அதனால் 5:30 மணிக்கு சயனஹாரதி பண்ணி அதற்கு மேலே சக்டி போக் அப்படின்னு கடைசியாக 7:30 மணிக்கு ஒரு போகம், ஒரு பகவான் நைவேத்தியத்தை கண்டருளுகிறார். 7:30 மணியோட கோவிலை மூடிடுவா. அதுக்கப்புறம் கண்ணன் தூங்க போனார்னா அடுத்த நாள் கார்த்தால 6:45 தான் எழுந்து கொள்ளுவார். இப்படி சின்ன சின்ன இடைவெளிகளில் தான் கண்ணனை தரிசித்து கொள்ள வேண்டும். கருப்பான திருமேனி, பெரிய சிகை அலங்காரத்தோடு, சிரித்த முகத்தோடு, 4 கைகள். வலது பக்கம் மேற்கையிலே கதையை பிடித்து கொண்டிருக்கிறார். இடது பக்கம் மேல் கையில சக்கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறார். இடது பக்கம் கீழ்கையில தான் சங்கத்தை பிடிச்சிருக்கார். வலது பக்கம் கீழ்கையால அபயஹஸ்தம் பிடிச்சிருக்கார். அந்த அபயஹஸ்தத்தை சில சமயங்களில் புல்லாங்குழல் ஊதுவது போலும் சாத்துவது உண்டு. இந்த பெருமான 2 விதமான கோலங்களை நீங்க சேவிக்கலாம். புல்லாங்குழல் வச்சுருக்கிற மாதிரி சில போட்டோஸ் இருக்கும், அபயஹஸ்தம் வச்சுருக்கிற மாதிரி சில போட்டோஸ் இருக்கும். அபயஹஸ்தம் தான் இருப்பது, அதிலேயே புல்லாங்குழலை வைத்து சாத்தி அலங்காரமும் செய்கிறார்கள். இப்படி ஒரு அழகான திருமேனி. கஸ்தூரி திலகம் லலாட்ட பட்டலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாகிரே வரமௌக்திகம். பெரிய கஸ்தூரிங்கிற திலகம் நெத்தியில் இருக்குமா. வக்ஷஸ்தலம் பிராட்டி இருக்கிற மார்பு இருக்கே, அங்க கௌஸ்துபம் அப்படின்னு பெரிய ஒரு மணிஹாரம் அணிந்து கொண்டிருப்பாராம். நாசாகிரே வரமௌக்திகம். இங்கே நல்லா ஒரு மூக்குத்தி பெரிய வளையம் போட்டு அதில் முத்தையெல்லாம் கோத்து அதிலிருந்து தொங்கர மாதிரி பண்ணி பகவான் சாத்தி கொண்டிருப்பார். நாசாகிரே வரமௌக்திகம் கரதலே வேணு கரே கங்கணம். கையில் வளையல் கங்கணம் எல்லாம் அணிந்து கொண்டு கையில் புல்லாங்குழலை வைத்து ஓதிக்கொண்டிருக்கிறார். சர்வாங்கே ஹரிச்சந்தனம். திருமேனி முழுக்க அழகான சந்தனத்தை பூசிக்கொண்டு நம்முடைய கண்களையும் மனதையும் ஈர்க்கும்படியாக இந்த உலகத்துக்கே நான் தான் தலைவன். இப்படி அழகான அலங்காரத்தை பார்த்தா தலைவன்னு தோணுமானால், கிரீட்டத்தை அணிந்து கொண்டு உடம்பெல்லாம் சந்தனம் பூசிக்கொண்டு நிறைய ஆபரணங்களை அணிந்து கொண்டு யார் இருப்பார்கள்? ராஜா தானே இருக்கணும். ஒருத்தர் தபஸ் பண்றாருன்னா அவர் கிரீட்டம் எல்லாம் போட்டிருக்க மாட்டார், சந்திரம் எல்லாம் பூசிக்கொண்டிருக்க மாட்டார். அப்ப பகவான் ஒருவன் தான் என்றைக்குமே கிரீட்டத்தோடு இருக்கிறார் என்றால் அப்ப அவர் ஒருவர் தான் உலகத்துக்கே தலைவன், அரசன் என்று தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? அந்த கோலத்தோடு தான் ரணுச்சோடு ராய் என்கிற பெயரோடு பகவான் இந்த இடத்துல காட்சி அளிக்கிறார். ஒரு பக்தனுக்காக கோமதி துவாரகை இடத்தை விட்டுவிட்டு அங்கிருந்து இங்கு வந்து காட்சி அளிக்கிறார். கோவிலுடைய அமைப்பு அழகானது. மேலே ஏறினோம்னா பெண்கள் கிட்டக்க போய் சேவிக்கலாம், ஆண்கள் சற்று தள்ளி நின்று சேவிக்க வேண்டும். ஒரு பக்கம் உள்ள வந்தா இன்னொரு பக்கம் இறங்கணும். கோவிலுடைய பின் ஒரே பிராகாரம் இருக்கிறது. சன்னதிக்கு பின்னால் போனோம் என்றால் அங்கதான் பெரிய பண்டாரம். அங்கே நிறைய பகவானுக்கு லட்டு என்னென்ன பிரசாதம் வேண்டுமோ அனைத்தையும் சமைக்கக்கூடிய இடம் அங்குதான் இருக்கிறது. பக்தர்கள் கொடுத்த காணிக்கையெல்லாம் எண்ணக்கூடிய இடம் அங்குதான் இருக்கிறது. நமக்கு வேண்டுமானாலும் பிரசாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். நன்னா ஒரு 1000-2000 பேர் அமர்ந்து பகவானை பற்றி நாம சங்கீர்த்தனம் பண்ணும் அளவுக்கு பெரிய இடம். பல சந்நிதிகள் எல்லாம் கிடையாது. இந்த கோவிலுக்குள்ள ஒரே ஒரு பிரதானமான சந்நிதி தான் ரணுச்சோடராயனுடைய சந்நிதி தான். ஆனால் சுற்றி அங்கணம் போல திறந்த வெளி இருக்கிறது. அங்க நன்னா அமர்ந்து கொண்டு பகவானை சேவிக்கலாம். கோவிலுக்கு வெளியிலேயே பக்கத்தில் கோமதின்னு ஒரு குளம் இருக்கிறது. கோமதி நதி இருப்பது கோமதி துவாரகையில். அங்கிருந்து இங்கு பெருமான் வந்தபடியால் கோமதி என்கிற பெயரில் குளத்தை இங்கு அமைத்திருக்கிறார்கள். அந்த குளத்தின் கரையிலேதான் பகவான் காட்சி கொடுக்கிறார். இங்கு காளையவனனை முடித்து முச்சுக்குந்தனுக்கு பகவான் அருள் செய்தார் என்று சொல்லப்படுகிறது. அது டாக்கூர் துவாரகா என்கிற இடம். இது முக்கியமான துவாரகை அல்ல. நாம திவ்யதேச கணக்கின்படி துவாரகைனா இனி பார்க்க போறோமே, கோமதி துவாரகா என்பதுதான் அந்த துவாரகை. ஆனா அங்கு பகவான் போவதற்கு காரணமாக இருந்தது இந்த துவாரகை தானே. காளையவனிடத்திலிருந்து தப்பிப்பதற்காகத்தான் மதுரை மக்கள் அனைவரையும் கோமதி துவாரகைக்கு பகவான் மாற்றினார். அதனால் அந்த கதையை இந்த இடத்தில் தெரிந்து கொண்டோம். இனி கோமதி துவாரகைக்கு சென்று அந்த நகரத்தை பகவான் எப்படி அமைத்தார், அதற்கு பிறகு எப்படி இருந்தது, துவாரகையினுடைய பெருமை என்ன, இப்போது அந்த ஊர் எப்படி இருக்கிறது, இது அனைத்தையும் அடுத்த பகுதியிலே பார்ப்போம்.